இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க எங்க வீட்டுல. இங்க வர வச்சிட்டு இருக்க அப்படி சிவன் சொல்ல முடியல. எனக்கு இந்த லிங்கத்தை பார்த்தா என்னால சொல்ல முடியல. என்னுடைய மனைவியோட உடனே ரொம்ப இதானால இங்கே வந்து பார்த்து வேண்டிட்டு போனோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வணக்கம் மக்களே, சுரேஷ் விலாக் சேனலுக்காக நான் சுரேஷ். இதுவரை நம்ம சுரேஷ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்தி ஆள்னு வச்சுக்கோங்க. நமச்சிவாயா. இன்னைக்கு ஒரு சிவனாலயத்தை வந்திருக்குங்க. சிவனாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க. சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி போற வழியில தனவாசி என்ற ஊர்ல அமைச்சிருக்குதுங்க. இது 1 கோடி சிவலிங்கம் ஆலயம் சொல்றாங்க. இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா மக்களே நம்ம விருப்பப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்து வச்சு நாமளே சாமி கும்பிட்டு பூஜை செய்யலாங்க. அந்த மாதிரி சிறப்பம்சங்கள் இருக்குது. மேலும் பல விவரங்களை இந்த கோயில இருக்கக்கூடிய சிவனடியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 1 கோடி சிவலிங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டு லிங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டு லிங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை சுற்றி வந்தா 21 தலைமுறை பாவங்கள் நீங்கிறதுங்க. அது வந்து அதனால பாத்தீங்கன்னா இப்ப தெய்வஸ்தானங்களே இப்ப 1300 பேர் வந்து இப்ப சேர்ந்திருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க 2300 பேர் குழந்தை இருக்குங்க. எல்லாமே 32 வயசு 33 வயசுல தான் ஆயிருக்குதுங்க. இந்த வேண்டுதல் நினைச்சிட்டு போனாங்க அப்படின்னாவே எல்லாமே சக்சஸ் ஆயிடுது. வந்தா அவங்களும் ஒரு லிங்கம் வச்சிடறாங்க. எல்லாம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நிறைய பேர் லிங்கம் வச்சிருக்காங்க. இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் வந்து வேண்டுதல் நிறைவேற்றி சொல்லிட்டு போனாருங்க. ஐயா ஒருத்தர் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருத்தர், அவர் வேண்டுதல் நிறைவேறதுனால ஒரு கட்டுமான பணிகள் பண்ணிட்டு இருக்காருங்க. சிட்டு அப்படிதாங்க வந்து சிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. தியான மண்டபம் ஒருத்தர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரவங்க எல்லாமே ஒன்று பணிகள் செய்கிறாங்க. சிவன் பணிகள், அப்பா பிள்ளைகள். அவருக்கு யார் யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட தான் வாங்குவாருங்க. நினைச்ச எல்லாத்துக்கிட்டும் வாங்கிட்டாருங்க. அரிசி கேட்டாவே பார்த்தீங்கன்னாவே மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. அவர் யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட தான் வாங்குவார். நீங்கள் 10 பேர்த்துக்கிட்ட கேட்டால் ஒருத்தர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி வருதுங்க. இங்கே வர்றதுக்கு அப்படின்னா எல்லாமே வந்து வெளியூர் கலந்துங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ மலேசியா வந்து இப்போ 3 லிங்கம் பிரதிஷ்டி ஆயிருக்குங்க. அப்புறம் சுவிட்சர்லாந்து இருந்தும் அவங்களையும் இப்போ லிங்கத்துக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. அவங்க இப்போ நேரில் வந்து பிரதிஷ்டி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிங்க வர்ற சிவராத்திரி பார்த்தீங்கன்னா 15/2/2026 வந்து பயங்கரமான கூட்டம் வருங்க. 1 லட்சத்துக்கு மேலே தான் கூட்டம் வருங்க. எல்லா அகோரிகள், சாதுக்கள், எல்லா சிவனடியர்கள், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வராங்க. அன்னதான விதி இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் வந்து பயனடையலாம். வந்து இங்கே வரவங்க எல்லாமே சிவனடியில் தான் வர முடியுங்க. சிவனடியில் சாதுக்கள், சிவபக்தர்கள் எல்லாமே வர்றதுனால இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனால் ஜெயமாகும். ஐயா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தி டு பண்ணாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உதய மரத்தை மீது ஸ்டாப்புங்க. உதய மரத்தை மீது ஸ்டாப்பில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. 1 கோடி சிவலிங்கம் ஆலயம் வச்சுருப்போம். அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க. இந்த சிவராத்திரிக்காக மினி பஸ் வந்து 2 பஸ் இருக்குங்க. மினி பஸ் போட்டிருக்கோம். அந்த உதய மரத்துலேருந்து 2.5 கிலோமீட்டருக்கு பஸ் வசதி போட்டிருக்கோம். அதில் வந்து எல்லாருமே பக்தர்கள்லாம் வந்துட்டு போய்க்கலாங்க. எல்லா ஏற்பாடும் வந்திருக்குங்க. போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்கோம். எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. எல்லாரும் வந்து பயனடையலாம். ஒரு நிமிஷம். கோயில் வந்து 15/2/2026 சனிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை காலையில் இருந்து அன்னதானங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை வரலங்க அன்னதானம் நடைபெறுங்க. கூட்டங்களில் வருங்க. எல்லா பஸ் வசதியும் போட்டிருக்கோம். வண்டி, வாகனம், ஆட்டோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக வந்து அப்பா வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. மற்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே விசேஷமா இருக்கு. சங்க ஊர்லேருந்து பிரதிஷ்டை ஆகிட்டே இருக்கு. எல்லா நாளுமே வந்து சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை ஆகிட்டே இருக்குங்க. கூட்டம் வந்துட்டே இருக்குங்க. சனி ஞாயிறு கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா சனி ஞாயிறு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அப்படிங்கிறத எல்லாருமே குழந்தைகளோட எல்லாருமே வந்துட்டு போவாங்க. அதனால சனி ஞாயிறு எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர்லாம் வந்துட்டு போவாங்க. மற்ற நாளில் கொஞ்சம் 1000-500 பேர் எல்லாம் வந்துட்டு போவாங்க. எல்லாமே இங்கே வந்து பஸ் வசதி இல்லாதனால எல்லாமே 2 வீலரும் அந்த காரில் தான் வருவாங்க. அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கள் வாகனம் இருக்குங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா அப்புறம் உதய மாத்து மேட்டிலேருந்து கொண்டு விட்டு மடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சாப்பாடு வசதிகளும் செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ வந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க. பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக போகலாங்க. அந்த மாதிரி பிரதோஷம், பௌர்ணமி சிறப்பான நாள் எல்லா கூட்டங்களும் அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் சனி ஞாயிறு எப்பவுமே கூட்டமாக இருக்குங்க. சிறப்பாக வழிபாடுகளாக இருக்குங்க. இந்த பூஜை முறைகள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து 1 கோடி சிவலிங்கம் அப்படிங்கிற காசி முறைப்படி பண்ணுறதுங்க. இது அவங்களே வந்து பூஜை பண்ணுற முறைங்க. இது அவருடைய பிள்ளைகள் பண்ணுறதுங்க. நம்ம இங்கேயே போய் சாமி கையெழுத்து கும்பிட்றத விடங்க இங்கே வந்து அப்பாவுக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாங்க. இந்த அபிஷேகமும் பண்ணலாங்க. உங்களுக்கு பிடிச்சது பால் அபிஷேகம் பண்ணலாம், திருநீர் அபிஷேகம் பண்ணலாங்க.
எந்த வேணா பண்ணலாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. வில்வத்தை வச்சு தண்ணியாவது ஊற்றி கூட நீங்க சாமி கும்பிட்டு போகலாங்க. அந்த மாதிரி பண்ணலாங்க. சிவபெருமானை பொறுத்தளவுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிஷன் கிடையாது. உங்களுக்கு என்ன சக்தி முடியுதோ அது பண்ணலாங்க. நைவேத்தியம் பண்றதுக்கு பண்ணலாம். உங்களுக்கு என்ன இருக்குதோ அது பண்ணலாம். கல்கண்டு பண்ணலாம், பொங்கல் வச்சு கொண்டு வரலாங்க. வீட்டில் இருக்கிற சாப்பாடு கூட கொஞ்சம் கொண்டு வரலாங்க. எல்லாம் அவங்களுடைய பிரியப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தீட்டோ இது இல்லைங்க. தலைக்கு தண்ணி ஊற்றுறாங்க கூட இங்கே வந்து எல்லாம் பூஜை முறைகளை பண்ணிட்டு தான் போறாங்க. இதுவரை எந்த தவறு நடக்கலைங்க. இங்கே சிறப்பாக போயிட்டு தான் இருக்குதுங்க. அவருடைய பிள்ளைகள் இங்கே வந்து இணைகிற இடம். அதனால இங்கே கீட்டு இது இல்லைங்க. ஓம் நம சிவாய சிவாய நம. இங்க வந்து சிவலிங்கம் வைக்கிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க சாமி. அந்த ஜெயமாச்சு அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா அப்புறம் நாங்கள் சிலை இங்கேயே வச்சிருக்கோம். ஒரு லிங்கம் வந்து 35,000 வருதுங்க. அதுபோக அவங்களே எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வராங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இன்னைக்கு செஞ்சு கோபிலிருந்து ஒரு அம்மா செஞ்சு கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களே செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. இங்கேயே லிங்கம் வச்சிருக்கோம். வச்சா நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது உங்கள் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் அடியர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதில் இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. எப்போ வேணாலும் திறந்துருக்குங்க. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். யாரை வேணாலும் வந்து பூஜை முறைகள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாங்க சாமி. என்னுடைய இந்த கோயிலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9442838554ங்க. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9443837918ங்க. இது ஜிபே நம்பர் 2லையுமே இருக்குதுங்க. சிவராத்திரிக்கு ஏதாவது அன்னதானத்துக்கு ஏதோ உங்களால் பிரியப்பட்டால் இது ₹1 கூட அனுப்பலாங்க. ₹1 அனுப்பினாவே போதுமானது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அனுப்பலாங்க. போகிற பணமாகவும் பொருளாகவும் கொடுக்கலாங்க சிவராத்திரிக்கு. ஓம் நம சிவாய. இந்த கோயில் பேர் வந்து ஒரு கோடி சிவலிங்க ஆலயம். இது எங்க இருக்குதுன்னா சத்தி டு பண்ணாரி போற ரோட்ல தனவாசிங்கிற பிளேஸ்லங்க. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து கொஞ்சம் பஸ் வசதி கிடையாது. அப்போ இந்த கோயில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2023 கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு 1/1/2023 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போதைக்கு நீ மகா சிவராத்திரி விழா வந்து இப்போ பெரிய விழாவா அங்க கொண்டாடிட்டு இருக்கோம். நீ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. யாரு வேணாலும் பெரிய பட்டை வைக்கலாங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இங்க வச்சுட்டு இருக்காங்க. இங்கேயும் இருக்கு, அவங்களும் வெளியில இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்து வைக்கலாங்க. அதாவது இங்க எல்லாரும் வேண்டிட்டு தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. சில பேர் வந்து நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வைக்கிறாங்க. சில பேர் நடந்துருச்சுன்னு ஒரு நன்றி சொல்லிட்டு வைக்கிறாங்க. சில பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு லிங்கத்துல எங்க லிங்கமும் இருக்கட்டும், எங்களுக்கு பின்னாடி வர சந்ததியினர் வந்து சாமி வந்து வழிபடணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் எல்லாமே வைக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சு அப்படி எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. மெயின் வந்து இந்த பிரதோஷம் மாசத்துல 2 பிரதோஷ வழிபாடுங்க. பௌர்ணமி ஒரு அளவுக்கு இருக்கும். நாங்க தான் இப்போ பௌர்ணமி வந்து ரொம்ப இதா பண்றது இல்லை. ஏன்னா இங்க கொஞ்சம் பஸ் வசதி இல்லைங்கிறதுனால மக்களை கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நாங்க ரொம்ப இதா பண்றது. எங்களுக்குள்ள இந்த பௌர்ணமி பூஜை பண்ணிடுவோம். முக்கியமான சிவனடியார்கள் மட்டும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு நல்லா இருக்குங்க. இப்ப 2023 இருந்து மகா சிவராத்திரி நல்லா விசேஷமா போயிட்டு இருக்குங்க. வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது. பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க நிறையா. இன்னும் அதையும் தாண்டி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா சிறப்பா பண்ணணும்னு தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்ம சிவனடியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் தாங்க முதல் முறையாக ஒரு கோடி சிவலிங்கம் ஆலய திருப்பணியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறதுங்க. இங்கே சிவ ஆலயம் அமைக்கவும் சிவலிங்கம் கொடுத்து உதவும் 7 தலைமுறைகளுக்கு செய்த பாவங்கள் நீங்கும் சொல்கிறாங்க. கருங்கல்லை கொண்டு சிவலிங்கம் உபயம் செய்பவர்கள் 1000 வருடம் சிவலோகத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். சிவலிங்கம் உபயம் செய்பவர்கள் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு பின்பு சுகமான போகங்கள் அடைவார்கள். சிவலிங்கம் கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிவலிங்கம் வாங்கி கொடுப்பவர்கள் தினந்தோறும் சிவபெருமானை பூஜை செய்த பலனை பெறுவார்கள். லிங்க வடிவில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சிவன் பார்வதி அருளும், பெருமாள் மகாலட்சுமி அருளும், பிரம்மா சரஸ்வதி அருளும் கிடைக்கும். எந்த கோவிலையும் கட்டிவிடலாம், ஆனால் சிவாலயம் கட்ட சிவலிங்கம் கொடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. சிவனை வழிபடுவதற்கே அவரது அனுமதி வேண்டும். அவன் அருளை அவன்தான் வணங்கி அதனையும் தாண்டி கோவிலுக்கு திருப்பணி உதவுவதற்கு சிவபெருமான் பார்வை வேண்டும். பக்தர்கள் அவரவர் வேண்டுதலுக்கு இணங்க சிவலிங்கம் கொடுத்து
பிரதிஷ்டை செய்து வந்தால் விரைவில் அவ்வேண்டுதல் நிறைவேறும். எனவே பக்தர்கள் தங்களால் முடிந்த சிவலிங்கம் உபயம் செய்து சிவன் அருள் பெற வேண்டியதாய் கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எப்போது நீ சிவனை நினைக்க தொடங்குகிறாயோ அப்போதிலிருந்தே வளரவும் தொடங்குகிறாய். சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவபெருமானை வழிபட்டு நாமும் சிவகதி அடைவோம். இந்த கோவில் தொடர்பு எண் 93 44 88 96 10. மற்றொரு எண் 86 67 20 28 74. ஒரு கோடி சிவலிங்கம் ஆலயத்தில் வரும் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. 4 கால பூஜை நேரம். முதல் கால பூஜை மாலை 6:28 முதல் இரவு 9:31 வரை. இரண்டாம் கால பூஜை இரவு 9:31 முதல் நள்ளிரவு 12:31 மணி வரை. மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு 12:31 முதல் அதிகாலை 3:37 வரை. நான்காம் கால பூஜை அதிகாலை 3:37 முதல் காலை 6:40 மணி வரை. சிவராத்திரி பூஜையின் பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிவராத்திரி அன்று காலையிலிருந்து விரதம் மேற்கொண்டு இரவு முழுவதும் கண்விழித்து சிவநாமம் உச்சரித்து பூஜைக்குரிய பொருட்களை கொடுத்தும் அன்னதான உணவோ அன்னதானத்துக்குரிய பொருட்களை கொடுத்து சிவபூஜை மற்றும் அபிஷேக பூஜைகளும் கலந்து வழிபடுவோமானால் சிவபுண்ணியம் அடையலாம். சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும். சிவனின் ஆற்றலும் 33 தேவர்களின் அனுகிரகமும் கிடைக்கும். சிவகடாட்சமும் சிவபெருமானின் திருவடி நிழலில் நமக்கு ஒரு இடமும் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செல்வம் கிடைக்கும். நோய்கள் தீரும். துன்பங்கள், தோஷங்கள், கடன்கள், காரிய தடை நீங்கும். தீய கர்மவினை அகலும். நமது முன் பிறவைகளில் பாவங்கள் அகலும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நல்ல எதிர்காலம், மன அமைதி, சகல காரியம் வெற்றி கிடைக்கும். சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய விரும்புவோர் 15/2/2026 ஞாயிறு அன்று முழுவதும் சிறப்பு பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம். நேரில் வந்து சிவபூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு சிவனின் பாதத்தில் வைத்த 5 முக ருத்ராட்சம், காசி திருநீர் இலவசமாக வழங்கப்படும். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாராகி அம்மன் சிலை வச்சிருக்கிறேன். நான் வேண்டுதல் வச்ச கோரிக்கை எனக்கு நிறைவேறியதால் நான் வைத்திருக்கிறேன். எல்லா மக்களும் வந்து சாமியை வழிபடுங்க. ஓய்செட்டிவாளத்துலேருந்து வர்றேங்க. இருப்பிடம் வந்து நஞ்சகொண்டம் பாளையங்க. எனக்கு உடம்புல ரொம்ப முறையா இருந்துச்சுங்க. சீரியஸான கண்டிஷனில் நான் திடீர்னு வந்து அந்த பக்கம் கோடிலிங்கம் வரலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறப்ப அந்த ஐயா ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் சொன்னாருங்க, இந்த மாதிரி வாராகி அம்மா வைங்கம்மா அப்படின்னு அவர் சொன்னாங்க. சரின்னு ஒத்துட்டேங்க. வேண்டுதல் வச்சு ஒரு 3 மாசத்துல எனக்கு நிறைவேறிடுச்சு. ஆமா. இப்ப வந்துங்க சகசுலிங்கங்க, நந்தீஸ்வரர், வாராகி அம்மன், பசுவேஸ்வரர் வச்சுக்கிறேங்க. பிரதோஷ நந்தி வைக்கலாம்னு தோணுது. இந்த ஐயாட்ட வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? எப்படி நீங்க வந்து சொன்னீங்களா இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லி? நான் வந்துங்க பார்க்கலாம் இப்படி போயிட்டு இருந்தேங்க. பண்ணாரி சைடு பண்ணாரி போயிட்டு வர்ற வழியில சரி இங்க போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. வந்து பார்த்து போட்டு சரி வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்கவேல் சர்வேயர். நான் ரிட்டையர்டு சர்வேயர். என்னுடைய மனைவியோட உடனே ரொம்ப இதானால இங்கே வந்து பார்த்து வேண்டிட்டு போனோம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் நாங்கள் வேண்டியது மனைவிக்கு வந்து உடம்புல நல்லா இருக்கணும், என்னோட மகனுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கணும், குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு இது இருக்கணும், பிரச்சனையில் குடும்ப ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு வேண்டணும். இப்போ வந்து வீட்டில் ரொம்ப நல்லா ஆயிடுச்சுக்கும். இன்னும் நல்லா ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வர்ற பக்தர்களாக வந்து வாராகி அம்மனை கும்பிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன கோரிக்கை வந்து வைக்கிறாங்களோ நிறைவேற்றி தரணும்னு நான் வந்து நமன் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறேன். என் பேர் கலைவாணன். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரோம். இங்கே பண்ணாரி போகிறப்ப அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகலான்னு வந்தோம். கோடிலிங்கம் இருக்குனாங்க. சரி சாமி விட்டு போகலான்னு வந்தோம். அப்போ பார்க்குறப்போ சரி நாமளும் ஒரு லிங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஐயா இருப்பாருங்க. அங்கே கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவாருங்க உள்ளே இங்கே வந்து சாமி வைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லுவாருங்க. நாங்கள் வைக்கலான்னு சரி சிவலிங்கம் மட்டும் ஒன்று வைக்கலாம் சிம்பிளாக நினச்சோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஐயா வந்து சரி வாராகி அம்மன் இல்லைங்க வரீங்களா கேட்குறாங்க. திடீர்னு அவரே கேட்டாருங்க. அவரே கேட்கறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சோம். வேண்டுதல் வைக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு நிறைவேறுதுங்க. நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக சாமி போடலாம்.
இங்கே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஐயா இருப்பார். என்னென்ன ப்ரொசீஜர் சாமி வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னென்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா கோரிக்கைகள் ஏதோன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நிறைவேறுதுங்க. நாங்கள் வச்சுக்கிறது வந்து பசுவேஸ்வரர் லிங்கம் ஒன்று வச்சுருக்கிறோங்க, வாராகி அம்மன் ஒன்று வச்சுருக்கிறோங்க. லிங்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டைப் இருக்குங்க. நிறைய பேர் நிறைய பக்கம் ஊர்லேருந்து நிறைய பக்கம் வச்சுருக்கிறாங்க. நிறைய இந்த சதுரகிரி மலையிலேருந்து இந்த சுந்தர மகாலிங்கம், பசுவேஸ்வரர் லிங்கம், சகசர லிங்கம், அந்த அத்துரகோச மங்கை லிங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு அதர் கண்ட்ரிலேருந்து கூட வந்து வச்சுருக்கிறாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்க எங்கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறாங்க. மக்கள் வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வைக்கிறாங்க. எப்படி நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ஐயா இருக்கிறாரு. கோயில் நிர்வாக மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து அவரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லுவார். இந்த கொஸ்டின் வந்து சாமி கும்பிடுங்கம்மா, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. இங்கே வந்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு வந்து அது செய்யணும் இது செய்யணும்னாலும் இல்லைங்க. நீங்கள் வந்து சும்மா சாமி கும்பிட்டு போனாவே அந்த ஐயாவுக்கு வந்து திருப்தி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இதெல்லாம் சொல்லுவாருங்க. நீங்கள் வந்து இந்த சாமி வழிபாடு நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு கோரிக்கைகள் வச்சு உங்களுக்கு நிறைவேறுதுங்க. நந்தி வந்து பிரதோஷ நந்தி நாங்கள் வச்சிருக்கிறோங்க, பசுவேஸ்வரர்னு சொல்றீங்க. லிங்கம் வச்சிருக்கிறோம், வாரகம்மன் வச்சிருக்கிறோம். மக்கள் எல்லாரும் வந்து வழிபடணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வச்சிருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா பிரதோஷ நந்தி பசுவேஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம். இது நாங்கள் வேண்டியிருந்தோம், ஐயா கிட்ட கேட்டோம். ஐயா வந்து இது மாதிரி வைங்க உங்களுக்கு அப்படி நம்மளுக்கு கோரிக்கை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கிறாங்க. சரின்னு கொண்டாந்து இங்கே பசுவேஸ்வரர் லிங்கம் அப்புறம் வந்து வாராகி அம்மன் நாங்கள் வச்சிருக்கிறோம் இங்கே. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த கோயில்ல வழிபாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கு. மக்கள் வர்ற மக்களுக்கு 3 நேரமும் காலை மதியம் மாலை எல்லா நேரமுமே அன்னதானம் இருக்கு. இங்க மக்கள் வர்றவங்க வந்து கோயிலுக்காக நன்கொடை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கோயில் கட்டிட்டு இருக்காங்க, கோயிலுக்காக கொஞ்சம் செஞ்சா நன்கொடை கொடுத்தா நல்லா இருக்குங்க. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. எங்க வீட்டுல இங்க வர வச்சுட்டு இருக்கா அப்படி சிவன். இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயும் பார்க்கல. சத்தியில இப்போதான் வந்து நாங்க இந்த ஒரு 15 நாளாதான் கேள்விப்பட்டு இங்க வந்துட்டு இருக்கு. சொல்லியிருக்காங்க, ஆனா இங்க வர முடியாத சூழ்நிலைக்கு இருந்தது. ஆனா இப்போ 2 டைம் நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. மக்களே தான் வந்து வைக்கிறாங்க, அவங்க விருப்பம் தான். அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்து வைக்கிறாங்க. நல்லது நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நானே இந்த கோயிலுக்கு வந்தது காரணம் என்னோட தோழி சொல்லிதான் நான் இந்த கோயிலுக்கே வந்தேங்க. அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க கோயில் சிவலிங்கம் இருக்கு, 1000 கோடி 1 கோடி லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆனா வந்ததுல என் தோழி சொல்லிதான் நான் இங்க வந்தேங்களே. வைப்பேங்க, கண்டிப்பா வைப்பேன். வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பா நான் வைப்பேன். ஒரு லிங்கத்துக்கு 2 லிங்கம் கூட இருக்கும். சிவன் நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு 1000 கோடி லிங்கம் எங்கேயுமே இல்லை. இது நல்ல ஒரு நிலையான ஒரு இதாக இருக்குங்க. எல்லாரும் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். கோபிலேருந்து வரேங்க, 1 hour ஆகுங்க வரக்கு. நல்லா இருக்கு, தியானம் இங்கே நல்லா இருக்குங்க. இதை விட கிராண்டா பண்ணுவாங்க. ஓரளவுக்கு டேலண்ட் ஆக்ஷன் கிராண்டா பண்ணுவாங்க. அதுக்கு நாமளும் இருப்போம். ஆமா, நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். ஏதோ ஆண்டவரையா நீங்க இங்கிருந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, பரவாயில்லைங்க. நான் மக்களை நல்லா வர வைக்க சொல்லுங்க. அவரு நல்லா அவருக்கு என்ன வேணுமோ அவருக்கும் பண்ண சொல்லுங்க, மக்களுக்கும் பண்ண சொல்லுங்க. இன்னும் எப்படி சொல்றது, சொல்ல முடியல எனக்கு. இந்த லிங்கத்தை பார்த்து என்னால சொல்ல முடியல. ஆமாங்க, எனக்கு என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வர்றது. எனக்கு பொண்ணுதான் இங்க சத்தியமங்கலத்துல இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் திருப்பூர், அதனால எனக்கு பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் இதா மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நானும் அதுதான் நான் விரும்பி கும்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க.